மக்களே பாருங்கள், சாம்பார் வைக்க போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பருப்பை க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 2 தக்காளி கழுவி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். கட் பண்ண தக்காளி 2 தக்காளி சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதான். பாருங்கள், மூடி போட்டுடலாம். பாருங்கள், மூடி போட்டுடலாம். அதுதான் பாருங்கள், ஒரு 3 விசில் வந்தால் போதும். பருப்பு நல்லா வெந்துடும். வெயிட் போட்டாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் துவக்க வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ 2 கேரட்டு, ஒரு முருங்கைக்காய் மட்டும்தான் அதை சேர்க்குறேன். பாருங்கள், இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு கேரட்டு, அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிண்டு விட்டுலாம். பாருங்கள், சாம்பார் தூள் சேர்த்துடலாம். ஏன்னா சாம்பார் தூள் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அளவு. ஆமாங்க, அதையும் நல்லா கிண்டி விடலாம். இப்போ தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். தண்ணி சேர்த்துடலாம். அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்க, மூடி போட்டு விட்டுடலாம். வேகட்டும். நல்லா கொதித்து காய் வேகட்டும். பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சொலதான் புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். பாருங்கள், புளியை சேர்த்துடலாம். அவ்வளோதான். காய் வேகும், பருப்பு தான் சேர்க்கணும். பாருங்கள், வேகட்டும். புளி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம். வேக வச்சா பருப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியே குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா சாம்பார் மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.